இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது புதிய ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக ஜஸ்ட் இந்த ஆப்பில் ஒரு QR கோடு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ஒரு ப்ரூஃபாகவும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் எப்படி பயன்படுத்துவது, அதோட யூசஸ் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் ஆப் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா ஆதார்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 MB தான் இருக்கும். ஆதார் இயர்லி ஆக்சஸ் சொல்லி இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. தற்போது இந்த ஆப் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில ஆப்ஷன் தான் இந்த ஆப் ஒர்க் ஆகுது. இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. செலக்ட் லாங்குவேஜ்னு இருக்கும். இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜை அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் லாங்குவேஜ் டு கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு கைண்ட்லி என்டர் யுவர் ஆதார் டீட்டெயில்ஸ் டு ப்ரொசீட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அட்வைசரிஸ் சொல்லி வரும். இதிலே கீப் யுவர் ஃபேஸ் சென்டர் வித்தின் த சர்க்கிள் அட் ஸ்டே ஸ்டில் ஃபார் கேப்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃப்ரண்ட் கேமராவில் உங்களோட ஃபேஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து பேக் கேமராவில் உங்களுடைய ஃபேஸ் வச்சுட்டு நீங்கள் ஐஸை பிளிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கேப்சர் ஆன பிறகு தான் லாகின் ஆகும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிடும். ஃபேஸ் நாட் டிடெக்டட் வரும். ரெட் கலர் ரவுண்ட் இருக்கும். அது கரெக்டாக ஜூம் பண்ணி அல்லது ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் மாறும் அந்த ரவுண்டு. அது க்ரீன் கலரில் மாறின பிறகு கேமரா சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆதார் அத்தன்டிகேஷன் சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கேப்சர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பேக் கேமரா ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுடைய ஃபேஸ் வச்சு உங்களோட ஐஸை பிளிங்க் பண்ணுங்கள். பிளிங்க் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ கேப்சர் ஆகிடும். ஃபோட்டோ கேப்சர் ஆன பிறகு உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிட்டு ஒரு QR கோட் ஷோ ஆகும். இதில் ஷேர் ஐடி ஸ்கேன் QR கோடு இருக்கும். இந்த QR கோடு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸில் ஷோ ஆகும். இந்த QR கோடு இருந்தாலே போதும், உங்கள் ஆதார் கார்டு பற்றிய அனைத்து விவரங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த QR கோடை பயன்படுத்தி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இது விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் இந்த ஆதார் ஆப் பற்றிய விவரங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கொண்டு பண்ணுங்கள்.